வெல்கம் டு நிவேதிதா அகாடமி. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிபிஎஸ் பிஓ போஸ்ட்டுக்கு ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் வருவதாக இருக்குது. அதுக்கு உங்களை தயார்படுத்துவதற்காக இன்றைக்கி நான் பேசுகிறேன். ஏன்னா இன்னைக்கு நாள் இருக்குது, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். இங்கே ஐபிபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்த அடுத்த மாதமே பரீட்சை ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைம்மா செப்டம்பர் எண்டில் இருக்கலாம், இல்லை நவம்பர் ஃபர்ஸ்ட்டில் இருக்கலாம். அதுக்கடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் நவம்பரில் இருக்கும். டிசம்பரில் கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிஞ்சு இங்கே ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸாக ஆயிடுவீங்க. அந்த அளவு குயிக்காக ஐபிபிஎஸ் ஆர்கனைசேஷன் இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எல்லாம் தான் கம்ப்ளீட்டாக முடித்து வைக்கிறோம். அதனால் நாமளும் ரொம்ப வேகமாக இதுக்கு தயார் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ தான் கல்லூரியை பட்டப்படிப்பை முடிச்சுட்டு ரொம்ப பேர் வேலையை என்ன செய்கிறது, வேலைக்கு எங்கே போகிறது, அப்படிப்பட்ட ஒரு பிளானிங்கில் இருப்பீங்க. இது கவர்மெண்ட் நேஷ்னலைஸ் பேங்க்கில் வேலை, அதுவும் ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்ஸாக வேலை. முக்கியமாக உங்களுக்கு ஒரு 50,000 55,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப பேர் இந்த ஆஃபீஸர் லெவலுக்கு போக முடியுமாங்கிற ஒரு எண்ணம்லாம் இருக்குது. முடியும். இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் தான் முக்கியம். ரொம்ப பேர் அப்ளை பண்ணுறவங்க எல்லாமே செலெக்ஷன் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டாங்க. யார் ரொம்ப கான்சியஸாக இதை கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணியே தீரணும், வேலை வாங்கியே தீரணும், அப்படிப்பட்ட எண்ணத்தில் வேலை செய்கிறாங்களோ அவங்களால தான் முடியும். அதுக்காண்டி உங்களை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணியாச்சுன்னா அது வேறு. ஆர்ஆர்பியிலோட என்டிபிசி இருக்குது, கிளரிக்கல் கேடர் இருக்குது. அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்சி, சிஜிஎல், இந்த மாதிரியான பல எக்ஸாம்ஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். இல்லை அதுக்குரிய பரீட்சைகளுக்கு நீங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இதையும் எழுதலாம். இப்போ சிஜிஎல், எஸ்எஸ்சி சிஜிஎல் நோட்டிஃபிகேஷன் இந்த அடுத்த மாதம் ஜூன் மாதம் வரப்போகுது. அதனுடைய எக்ஸாமினேஷன் கூட செப்டம்பர், அக்டோபர் நடக்க இருக்குது. அதனால் நீங்கள் சைட் பை சைடாக அதையும் ரொம்பவுமே கூட ப்ரிப்பேர் பண்ணலாம். அதனால் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு ரெடி பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு வசதியான கம்ஃபர்டபுளான ஜாபில் உட்காரலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாமினேஷனில் 2 வகையான பரீட்சை இருக்குது. ஒன்று ப்ரிலிமினரி பிலிம், ரெண்டாவது மெயின் எக்ஸாமினேஷன். எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். மெயின் எக்ஸாமினேஷனில் மட்டும் இந்த இங்கிலீஷ் டெஸ்கிரிப்டிவ் டைப் எஸ்ஸே ஒன்று எழுத வேண்டியிருக்கும். மற்றது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ப்ரிலிம் எக்ஸாமினேஷனில் பார்த்திங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங் எபிலிட்டி அண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதுதான். இதில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கும் ரீசனிங்க்கும் 35 கொஸ்டின்ஸ், ஒவ்வொன்றுக்கும் 35 கொஸ்டின்ஸ், இல்லை 35 மார்க்ஸ். இதில் ஒவ்வொன்றுக்குமே எல்லா 3 வகையான பரீட்சைக்கும் 20 மினிட்ஸ் தான். இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மட்டும் 30 மார்க்ஸ், அதில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆக எல்லாத்துக்குமே 20 மினிட்ஸ் தான் டைம். ஒன்றுக்கு இங்கிலீஷ்னால் அந்த 20 மினிட்ஸுக்குள்ளே அதை முடிக்கணும். ஆப்டிடியூட் அதில் பார்த்திங்கன்னா அதுவும் 20 மினிட்ஸ் தான், 35 கொஸ்டின்ஸ். இதில் ரீசனிங் எபிலிட்டியில் 35 கொஸ்டின்ஸ் 20 மினிட்ஸுக்குள்ளே முடிச்சுக்கணும். நீங்கள் தவறான ஆன்சர்ஸ் கொடுத்தாச்சுன்னா 0.25% மார்க் போயிடும். அதில் அதனால் நீங்கள்
நல்லா அந்த கெஸ்ஸிங்கில் அடிக்கிறத விட்டு போட்டு நல்லா தெரிஞ்சிருந்தால் மட்டும் ஆன்சர் பண்ணக்கூடிய வேலைகளை செய்யணும். ப்ரிலிமினரியில் 100க்கு எவ்வளோ மார்க் வாங்கணும்ங்கிறது இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை போஸ்ட் வருதோ, இதுக்கு முந்தைய வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 55 மார்க் வாங்கியிருக்கிறாங்க 2023. இப்போ வந்து அதிகமான போஸ்ட் வந்தால் கொஞ்சம் இந்த கட் ஆஃப் வந்து குறையும். 6000 போஸ்ட் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணுங்க. இந்த ஐபிபிஎஸ் பிஓ ஒரு எக்ஸாமினேஷன் ஒரு 11 வகையான பேங்க்குகளுக்கு, நேஷ்னலைஸ்டு பேங்க்குக்கு இது வந்து எக்ஸாமினேஷன் நடத்துதாங்க. இப்போ வந்து இந்த 2 வகையான தேர்வுன்னு சொன்னேன், பிலிமின் அண்டு மெயினுங்கிறது. பிலிமின்னா சொல்லியாச்சு. மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த மட்டும் இங்கே வந்து ஒரு 5 வகையான பேப்பர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜென்ரல் எக்கானமி அண்டு பேங்கிங் அவேர்னஸ். இதில் பார்த்திங்கன்னா 40 கொஸ்டின்ஸ் இருக்குது, 40 மார்க்ஸ். இது 35 மினிட்ஸுக்குள்ளே இந்த எக்ஸாம், இந்த பேப்பரை வந்து முடிக்கணும். எல்லாமே செக்ஷன் வைஸ் டெஸ்ட் தான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே முடிக்கணும். அடுத்து வந்து டேட்டா அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன். அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 35 கொஸ்டின்ஸ். உங்களுக்கு வந்து 60 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து 45 மினிட்ஸுக்குள்ளே முடிக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். இதில் வந்து ஒரு லெட்டர் ரைட்டிங் எழுதணும், டெஸ்கிரிப்டிவ் எஸ்ஏவும் எழுதணும். இது 2 கொஸ்டின். ஒன்று வந்து லெட்டர் ரைட்டிங் ஒரு கொஸ்டின், அடுத்து வந்து எஸ்ஏ ரைட்டிங். இதில் வந்து 25 மார்க் இருக்குது. இது 30 மினிட்ஸுக்குள்ளே இந்த 2ஐயுமே முடிக்கணும். ஒரு லெட்டர் எழுதணும், ஒரு எஸ்ஏ எழுதணும். ரீசனிங் அண்டு கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 45 கொஸ்டின்ஸ் இருக்குது, 60 மினிட்ஸுக்குள்ளே முடிக்கணும். அது மார்க் வந்து 60, டோட்டல் மார்க்ஸ் வந்து 60. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இதில் வந்து 35 கொஸ்டின்ஸ், 40 மினிட்ஸுக்குள்ளே முடிக்கணும், 40 மார்க்ஸ். ஆக டோட்டலாக பார்த்திங்கன்னா 155 கொஸ்டின்ஸ் வரும். 3 மணி நேரத்துக்குள்ளே இது முடிக்கணும். இதில் வந்து 200 மார்க் இருக்குது. 200 மார்க்கு கட் ஆஃப் கொடுத்து அதில் தான் நீங்கள் வந்து 200 மார்க்குக்கு நீங்கள் வாங்கணும். எவ்வளோ கட் ஆஃப் ஜாஸ்தியாக வாங்குறீங்களோ அதுக்கு. இப்போ வந்து சிலபஸ் அன்னு பார்க்கும் பொழுது குவான்டிட்டிவ் அபிலிட்டியில் நீங்கள் மெயினுக்கும் ப்ரிலிமினரிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஒரு சில சாப்டர்ஸ் வந்து மெயினில் வந்து இருக்கக்கூடியது ப்ரிலிமினரியில் இருக்காது. குறைந்தபட்ச தான் இருக்கும். நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ப்ரிலிமினரியில் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன். இதில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணியாச்சுன்னா அதில் ஒரு 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அதுக்கடுத்து நம்பர் சீரீஸ், அதில் வந்து மிஸ்ஸிங் த நம்பர்ஸ், அதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு 5 மார்க் வாங்கலாம். இதுக்கப்புறம் குவாட்ரியாட்டிக் ஈக்குவேஷன், அதில் வந்து ஒரு 5 மார்க் வாங்கலாம். டிஐ, டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் செல்ஃப் சஃபிஷியன்சி, இதில் இந்த 2மே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 10 மார்க் வாங்கலாம். இந்த குறிப்பிட்ட சாப்டர்ஸை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியாவே இப்போ நல்ல மார்க்கு வாங்க முடியும் ஆப்டிடியூடில். அதுக்காண்டி மற்றது எதுவுமே படிக்கக்கூடாதுன்னு இல்லை, மெயினுக்கும் சேர்த்து முதலையே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பின்னாடி வந்து இங்கே பேங்கிங் பொறுத்த மட்டும் ப்ரிலிமினரி முடிஞ்ச உடனே ரிசல்ட்டு போட்டுருவாங்க. அதுக்கு அடுத்து 1 மாதம் கூட டைம் இருக்காது, உடனடியாக அடுத்த மெயின் எக்ஸாமினேஷனுக்கு ஆரம்பிச்சிருவாங்க.
அதனால் நீங்கள் வந்து மெயின் எக்ஸாம்ஸும் சேர்த்து தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு டைம் கிடைக்கும். புதிதாக ஃப்ரெஷர்ஸாக வர்றவங்க முதல் மாதத்தில் இந்த பேசிக் என்ன இருக்கணுங்கிறத நீங்கள் முதல்ல நல்லா தரவாக பண்ணிக்கோங்க. பேசிக் நாலேஜ், இந்த ஃபார்முலா, இதுக்கெலாம் என்னென்ன ஃபார்முலா பண்ணணும், ஒரு இதெல்லாம் நீங்கள் முதல்ல நல்லா பண்ணிக்கணும். ஆர்எஸ் அகர்வால் புக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக கிரண்ங்கிற ஒரு புக் இருக்குது, அதை வந்து சிம்பிளாக இருக்கும், மற்ற புக்ஸை விட சிம்பிளாக இருக்கும், அதை நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணலாம். ஆலிவர் போர்டு அதில் வந்து மார்க் டெஸ்ட் இருக்குது, அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மார்க் டெஸ்ட்லாம் எழுதலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப படிக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் நீங்கள் முதலேருந்தே நீங்கள் படிச்சுக்கோங்க. எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து பேங்கிங் பொறுத்த மட்டில் ஃபினான்ஸ், பேங்கிங் அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக வரும். அதனால் நீங்கள் பேங்கிங் அவேர்னஸ் சம்மந்தப்பட்ட நாலேஜை கொஞ்சம் ரொம்ப வளர்த்துக்கணும். அது ரொம்ப பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேங்கிங் எக்ஸாமினேஷனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா பேங்கிங் அவேர்னஸ் ஒரு தனியாகவே பேப்பர் இருக்குது. அதில் இருக்கக்கூடியதும் இந்த ஜென்ரல் நாலேஜுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் அதையும் படிச்சுக்கோங்க. டேட்டா இன்டர்பிரேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். அது தனியாகவே ஒரு பேப்பரை கொடுத்துக்கிறாங்க, டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் அனாலிசிஸ்ன்ட்டு. அது தவிர நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் ரீசனிங்கோடு அது சேர்ந்து வரும். அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனில், அதனால் அதை வந்து அந்த ஏரியா வந்து ரொம்ப முக்கியமானது. அது கொஞ்சம் நல்லாவே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணியாச்சுன்னா நல்லபடியாக பண்ண முடியும். அதனால் நீங்கள் வந்து ஒரு பிளானிங் முதல்ல கொண்டு போட்டுக்கணும். எப்படி எத்தனை மாதம் இருக்குது, எத்தனை நாள் இருக்குது, அதை வந்து நீங்கள் செஞ்சுக்கணும். இந்த ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா பிஓ போஸ்ட்டுக்கு வந்து 21லேருந்து 30 வயது வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிங்கிறது நான் கிரீமி லேயர், அதாவது பெற்றோர்களுடைய ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்கு மேலே போகக்கூடாது. அதுக்குரிய சர்டிஃபிகேட்டை நீங்கள் அந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் கூடிய உரிய அதிகாரிகளிடம் சர்டிஃபிகேட் வாங்கி அதை இணைக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதனால் 35 வரைக்கும் எஸ்சி எஸ்டி, ஓபிசி வந்து 33 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ஒரு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பீப்புள் வித் ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு 10 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு ரிலாக்ஸேஷன்லாம் சரியானபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். காலகட்டங்களுக்குள்ளே முடித்தா தான் கவர்மெண்ட்டு இந்த மாதிரி வேலைகளில் உட்கார முடியும். ஏஜ் பார் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் காலம் முடியலையே, அங்கே ரொம்ப வருத்தப்பட்டுருக்கோங்க ரொம்ப இருக்காங்க. அதனால் ஒரு சீக்கிரமாகவே இது வந்து ஏஜ் லிமிட் இருந்தாவே போதுமானது. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவில் நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாபில், இந்த பேங்கிங் ஜாபில் எல்லாம் நீங்கள் வந்து உட்கார முடியும். ரொம்ப நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் முக்கியமானது விஷயம். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஆப்டிடியூட், ரீசனிங் இதெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்கையும் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு தடவை இல்லை 10 தடவை போட்டு பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் முடியும். ஒரு தடவை ஏதோ ரிலாக்ஸாக பண்ணிக்கிட்டு போயிடலாம். இந்த மார்க் டெஸ்ட்டு திருப்பி மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் இருக்கணும். முதல்ல ஒரு இது ப்ரிப்பேர் பண்ணி 1 மாதம் 2 மாதத்துக்குள்ளே ஒவ்வொரு சாப்டரையும் தனித்தனியாக படித்து பார்த்து அதுக்கு எல்லாம் டெஸ்ட்டெல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கு சாப்டர் வைஸ் டெஸ்ட்டெல்லாம் எழுதி பார்த்துக்கிட்டு
அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் டெஸ்ட்டு போகலாம். மார்க் டெஸ்ட்டில் எத்தனை தடவை நீங்கள் பண்ணுறீங்க, டைம் லிமிட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்குள்ளே எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது, எதில் ஆன்சர் பண்ணி எதில் வீக்காக இருக்கிறீங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் தரவாக பண்ணிக்கிட்டு ஆனால் கொஞ்சம் ஸ்கோர் பூஸ்ட் ஆகும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால் எக்ஸாமினேஷனை ஃபியர் இல்லாமல் செய்ய முடியும். நீங்கள் பரீட்சையை வந்து ஒரு பேஷனாக நீங்கள் எடுத்து செஞ்சால் தான் பண்ண முடியும். ரொம்ப பேர் வந்து எனக்கு மேத்ஸே வராது, இங்கிலீஷே வராது, அதை பார்த்தாவே பிடிக்காது, அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறாங்க. நீங்களாக அதை நாடி போகணும். அது சப்ஜெக்டாக தானாக வராது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நீங்களாக தான் க்ரியேட் பண்ணிக்கணும். பெற்றோர்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். மாணவர்கள் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அவங்க வாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு பெரும்பாலும் பெற்றோர்கள் வந்து டிகிரியை படிக்க வச்சிட்டோம், நம்ம வேலை முடிஞ்சது, இது அவன் வேலை எப்படி இருந்தாலும் அவங்க வேலை பார்த்துக்குவாங்க, அப்படி எண்ணத்திலே இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதுக்கப்புறமும் பல எக்ஸாம்ஸ் இருக்குது. அதை பற்றி அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ரொம்ப பேர் வந்து முடியாதுங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க, கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுத்து அவங்கள வந்து எக்ஸாமுக்கு தயார் பண்ணக்கூடிய வேலைகளில் மோட்டிவேட் பண்ண வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையும் இருக்குது. அதுக்குரிய வசதி வாய்ப்புகளையும் செஞ்சு கொடுக்கணும். எக்ஸாமினேஷன் கோச்சிங் போகணும்னா அதுக்குரிய ஃபீஸை கட்ட வேண்டியது தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு புக்ஸு வாங்கி கொடுக்கணும். பரீட்சைக்கு உதவியும் பரீட்சை எழுதுறதுக்கும் சில பரீட்சை ஃபீஸுக்கெலாம் இருக்குது. இது எல்லாமே கூட நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வந்து சுணங்கியாச்சுன்னா நம்ம வந்து பிள்ளைங்களை இவ்வளோ நாள் வளர்த்தோம், டிகிரி மட்டும் முடிக்க வச்சுட்டு வேலை இல்லாமல் தெரியக்கூடாது. ஒரு நல்ல வேலையில் உட்கார வைக்கிறதுக்கு பெற்றோர்களும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உதவியாகணும். அப்படின்னு தான். ஏன்னா ரூரல் ஏரியாவில் நம்ம பெற்றோர்களுக்கும் தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருப்போம். அப்படி அது எல்லாமே முடியும், அவங்களாலையும் முடியும். பரீட்சைக்கு தயார் பண்ண முடியும். ரொம்ப பேர் மேத்ஸ் குரூப்பே இல்லை, நான் எனக்கு மேத்ஸே வராது, அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கிறதையும் பார்க்குறோம். இல்லை, அப்படிலாம் இல்லை. கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கும். நாங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை கற்றுக் கொடுத்து அந்த நாலேஜை ஏற்றுறதுக்கு தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அதனால் இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ஸில் சேருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஆப்டிடியூட், ரீசனிங், இங்கிலீஷ் இதையெல்லாம் வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணி பரீட்சைக்கு தயார் பண்ணக்கூடிய வேலைகளை கண்டிப்பாக நாங்களும் செய்வோம். கான்ஃபிடென்ட் லெவலை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாகும். அதனால் தாராளமாக நீங்கள் வரலாம். மொரோவர் இதில் வந்து ஜென்ரல் நாலேஜ் ரொம்ப இருக்குது. இந்த இது வந்து அந்த பரீட்சைக்கு இந்த ஒரு பரீட்சைக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது இந்த ஐபிபிஎஸ் பிஓவோட முடிகிற போகிறது கிடையாது. நாலேஜ் இஸ் அன் அசெட். அக்வரிங் த நாலேஜ் இஸ் எ ப்ளஷர். எவ்வளோ விவரங்களை தெரிஞ்சு வச்சுக்கோமே, அதில் எக்கச்சக்கமான சந்தோஷங்கள் இருக்குது. அதனால் இந்த ஒரு பரீட்சைக்கு தயார் பண்ணுறது இன்னும் அடுத்தடுத்த வரக்கூடிய பரீட்சைகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றோடு விட்டுறாதீங்க. அடுத்தடுத்த பரீட்சைகளை நீங்கள் தயார் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் ஜாபில் உட்காருவீங்க. நாங்கள் இப்போ வந்து அடுத்த பேட்ச் ஐபிபிஎஸ் பிஓக்கு ஒரு பேட்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே ஒரு சில மாணவர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. அடுத்த பேட்ச் வந்து இப்போ ஆகஸ்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் வருது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து சேருவேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து இது பண்ணுவேன், அப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்காதீங்க. முன்கூட்டியே சேர்ந்து நல்லா ப்ரிப்பரேஷனை பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. கவர்மெண்ட் ஜாபில், அதாவது பிஓவாக வயசு 21 வயசு இருந்தாலே போதுமானது. கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். முழு முயற்சியோடு அதை செஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் கண்டிப்பாக வேலை செய்யணும். அப்படி செஞ்சாச்சுன்னா கண்டிப்பாக சாதிக்க முடியும். ஒரே சப்ஜெக்டை வச்சுட்டு பண்ண முடியாது. அடுத்தடுத்து ஒரு 2 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும், அடுத்து 2 மணி நேரம் போடணும். இங்கிலீஷில் வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், அது மிஸ்ஸிங் லெட்டர், ஸ்பாட்டிங் த எரர், கிராமர், முக்கியமாக
ஹிந்து எடிட்டோரியல் காலத்துலேருந்து முக்கியமான வேர்ப்ஸ், முக்கியமான வெர்பல் எபிலிட்டி, ஒக்காபுலரி வந்து வேர்ட் பவர் வந்து இருக்குது. முக்கியமான வார்த்தைகளெல்லாம் நீங்கள் வந்து அப்பப்போ நோட் பண்ணிவிட்டு வச்சுருந்தானாக்க கண்டிப்பாக அந்த உங்களுடைய ஒக்காபுலரி டெவலப் ஆகும். அது இந்த எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகும். அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.